வெனாம் 3 த லாஸ்ட் டான்ஸ் படத்துக்கான ஒரு குட்டி லீக் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக படம் வந்து இந்த வருஷமே வரப்போகுது. பட் அந்த படம் சம்மந்தப்பட்ட பெருசாக எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாமல் இருக்காங்க. அதன் வகைகளை இப்போதைக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற இந்த ஸ்டன்ட் டீம் அவங்களோட இந்த டிஷர்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அஃபிஷியலாகவே இப்போதைக்கு வெனாம் 3யோட அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகியிருக்கேன். ஸோ வெனாமில் இருக்க அந்த அப்படியே திருப்பி போட்டு 3 மாற்றிருக்காங்க. இது அஃபிஷியல் லோகோவாக இருக்கணும்னு நம்புறேன். பட் அந்த லோகோ பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி அந்த கேப்பில் இருக்க அந்த வெனாம் சிம்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் 3 கோடு வந்து நம்ம வெனாம் மூஞ்சியை அடிக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேபி இந்த படத்தோட வில்லன் கிரீன் பெஸ்டா இருப்பாரோங்கிற டவுட் வருதுல. கிரீன் கலர்னு சொல்லும்போது நிறைய பேர் ஹல்க்கு போயிடாதீங்க. ஹல்க்லாம் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோனின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மார்பியஸ் படத்தில் கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டால் வல்ச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை வல்ச்சர் வர்சஸ் வெனாம் நடக்க போதுங்கிற டவுட் இருக்க தான் செய்யுது. பட் வல்ச்சர் ஒன்றும் நம்ம வெனாம்க்கு அவ்வளோ பெரிய த்ரெட் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நிறைய ஃபேன்ஸ் ஸ்பெக்குலேட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி இது திரும்பவும் ஒரு சிம்பியாட் வர்சஸ் சிம்பியாட் ஃபைட்டாக இருக்கலாம் தான். அதன்படி பச்சை கலர் சிம்பியாட்டா காமிக் புக்கில் லேஷருங்கிற ஒரு கேரக்டர் இருக்காப்புல. அண்ட் லேஷரோட ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் யார் தெரியுமா? ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். அதாவது நாயை தான் அந்த சிம்பியாட் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த ஃபஸ்ட்டு வெனாம் 3யோட அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம டாம் ஹார்டி இந்த பிக்சர் அவருடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது டாம் ஹார்டி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லைனா ஒரு நாய் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருந்தார். ஸோ லேஷரோட ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டு ஒரு நாய், அதே மாதிரி இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் கூட நம்ம டாம் ஹார்டி சண்டை போடுற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியுது தான். இந்த லேஷருமே நம்ம வெனாமோட ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்மாக தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த காந்தனால. மேபி இது அந்த டிடெக்டிவ் முல்லிகன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிம்பியட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். நான் ஃபஸ்ட்டு அது டாக்ஸின் தான் நினச்சேன். ஸோ டாக்ஸின் இன்ட்ரடியூஸ் பண்ணவும் சொல்லி எதிர்பார்த்துருக்க அந்த சமயத்தில் அது டாக்ஸின் இல்லப்பா லேஷர்னு சொல்லி மாற்ற போகிறாங்களோ. பட் வெனாம் 1, 2, 3 மூணுத்துலேயுமே இந்த சிம்பியாட்டாக இருக்க வெனாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிம்பியாட்டாக தான் எது சண்டை போட்டுட்டு இருக்கு. எப்படா ஸ்பைடர்மேன் இறக்குவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க என்னடா பேய்க்கு சண்டைக்கிற மாதிரி சிம்பியாட்டுக்கு சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. சோடி நீங்கள் என்ன திருதலானே. ஸோ பார்ப்போம் வெனாம் 3 என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.